அரசே மோடி அரசே, ஒன்றிய அரசே மோடி அரசே, மோடி அரசே மோசடி அரசே, மோடி அரசே ஊழல் அரசே, விளக்கிடு விளக்கிடு தர்மேந்திர பிரதானை, விளக்கிடு விளக்கிடு அறவழியில் போராடும், நியாயம் கேட்டு போராடும், நீதி கேட்டு போராடும், மாணவர்களின் கோரிக்கையை, இளைஞர்களின் கோரிக்கையை நிறைவேற்று நிறைவேற்று. எல்லாரும் இங்க முன்னாடி வாங்க. அவர் இங்க கூப்பிடுறாரு. அந்த ஸ்டாண்டுக்கு முன்னாடி வாங்க. கொஞ்சம் முன்னாடி வாங்க. பின்னாடி வாங்க, முன்னாடி வராங்க. கொஞ்சம் முன்னாடி வாங்க. கொஞ்சம் முன்னாடி வாங்க. முன்னாடி முன்னாடி வாங்க. ஒன்றிய கல்வி அமைச்சரே தர்மேந்திர பிரதானே பதவி விலகு. மோசடி நீட் தேர்வே மோசடி, நீட் தேர்வே மோசடி, ரத்து செய், நீட் தேர்வை ரத்து செய், தமிழக அரசே காவல்துறையே, அடக்குமுறையை கைவிடு. ஒன்றிய அரசே ஒடுக்காதே போராடும் மாணவர்களை, போராடும் இளைஞர்களை ஒடுக்காதே நிறைவேற்று போராடும் மாணவர்களின் கோரிக்கை. டெல்லியில் தொடர்ந்து போராடக்கூடிய மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஆதரவாக இந்திய மாணவர் சங்கமும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கமும் தொடர்ந்து நாடு முழுவதும் எங்களுடைய போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதனுடைய ஒரு பகுதியாக சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியமில் தொடர் காத்திருப்பு போராட்டம் அறிவித்து இன்றைக்கு 2வது நாளாக நடத்தி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து டெல்லியில் காவல்துறையினுடைய அடக்குமுறையை கண்டித்து 6 நாட்களாக தமிழகத்தில் தொடர் போராட்டம் என்பது நடந்து வந்து கொண்டே இருக்கிறது. இதில் நாங்கள் கேட்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, நீட் தேர்வு ரத்து என்பதுதான் எங்களுடைய ஒரே மைய கருத்தாக இருக்கிறது. அதே போல ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலக வேண்டும். NTA என்பது முற்றிலும் கலைக்கப்பட்டு மாணவர்களுடைய எதிர்காலத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலையை அரசாங்கம் என்பது செய்ய வேண்டும். அதனை அரசாங்கம் செய்ய மறுத்தால் மாணவர்கள் எந்த விலை கொடுத்தேனும் எங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து நடத்த நாங்கள் தயாராக இருக்கோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க வேண்டியிருக்கிறது. அதே நேரத்தில் இங்கே பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்து ஒரு டீவியேஷன் என்பது நடந்து கொண்டே இருக்கிறது. பேன் நீட்டா ஃபேர் நீட்டா அப்படின்ட்டு நாங்கள் தெளிவுபட சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. எங்களுடைய கோரிக்கை பேன் நீட் தான். ஏனென்று சொன்னால் நீட் தேர்வு அப்படிங்கிறதே ஒரு ஊழல் தான், அது ஒரு முறைகேடு தான். அது எந்த வகையிலும் சமமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம முன்வைக்க வேண்டி இருக்கிறது. அதே நேரத்தில்
ஆஃப்டர் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி இம்ப்ளிமெண்டேஷனுக்கு அப்புறம் தொடர்ந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான படிப்புகளுக்குமே நுழைவுத் தேர்வு அப்படிங்கிறது ஒன்று வந்துருச்சு. நீட்டு, கியூட்டு, கிளாட்டு, ஜேஇ, கேட்டு இப்படின்று பல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்துருச்சு. இது எல்லாமே கோச்சிங் சென்டர்களை உருவாக்குவதற்கான ஒரு நுழைவுத் தேர்வுகளாகத்தான் வந்திருக்கிறது. அந்த கோச்சிங்கில் வந்து சும்மா சாதாரணமான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கிடையாது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். லட்சக்கணக்கில் யார் பணம் செலவழிக்க தயாராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் கல்வி என்கின்ற ஒரு நிலைமை வந்து மாறிக்கொண்டிருக்கிறது. அதனை நாங்கள் அனுமதிக்க ஒருபோதும் தயாராக இல்லை. எனவே போராடக்கூடிய இந்த மாணவர்களுக்கு ஆதரவாக நாங்கள் துணை நின்று நாடு முழுவதும் போராடி கொண்டிருக்கிறோம். எனவே காவல்துறை இத்தகைய அடக்குமுறை, ஒடுக்குமுறை என்பதெல்லாம் டெல்லியில் வந்து மிக மோசமாக நாளுக்கு நாள் நடந்து கொண்டே தான் வந்து கொண்டிருக்கிறது. அத்தகைய செயல்பாடை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தையும் நாங்கள் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறோம். மிருதுளா, இந்திய மாணவர் சங்கம் மாநில தலைவர்.